மச்சான் நாங்கெல்லாம் சாவித்திரியமாவோட போய் நாங்கெல்லாம் ஜலக்கிரீடம் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஜலக்கிரீடம் பண்ணோம்னா நாங்கெல்லாம் வந்து அம்மாவோட சாவித்திரியமாவோட சந்தோஷமா ஆடி பாடி விளையாட வேண்டும். ஜலக்கிரீடம் செய்யலாம்னு வந்திருக்கிறோம். ஜலக்கிரீடம் இதான் நாடகத்துல சரி சரி வந்துட்டு போகுது. சரி பரவாயில்ல, நான் வந்துட்டேன். என் கூட ஒரு திருப்பாவை எங்க போனாலும் தெரியலையே. அடியே அடியே வாடி. நல்லா இருக்குது. இப்ப எனக்கு மனசு புடிச்சிட்டு போயிட்டே. பஞ்சு மனசு பஞ்சாட்டு இருக்குது. நம்ம யாரையும் மயிரா போன்னு சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் இப்படி ஒண்ணு சேருவோம்ல, என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் போய் அவுத்து போட்டு குளிப்போம். அதனாலதான் இந்த மடத்துல நம்ம தனிப்பட்ட முறையில குளிக்கிறோம். அதனால நம்ம தனியா குளிக்க போறோம். என்னன்னு தெரியல, அடிக்கடி ஒவ்வொரு சேலை மட்டும் பிடிக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு சேர்ந்து குளிக்கிற மாதிரி இல்ல. இல்ல இன்னைக்கு இந்த நாடகத்துல குளிச்சுட்டா வேற வழி இல்லை. அப்படின்னா குளம்லாம் கட்டணும். எனக்கு நீச்சல் வேற தெரியாது. நீச்சல் தெரியல, நான் முக்கு நீச்சல் போட்டு தர்றேன். என்ன சொல்றேன், உன்னை நம்பி நானு வாய்க்கால வைக்காத. அப்புறம் எப்படி படத்துல இருந்து கால் வாயில வைக்க வேண்டாம். சரி இனி வந்துட்டு நான் வந்து. ஆமா நீ யார் வரணும்? சாவித்திரிமா வரணும். அம்மா வந்தாதான். அம்மா வர்றதுக்கு முன்னால நான் பூசையில இருந்தேன் இன்ன வரைக்கும். ஏய் இந்தாடி, ஏய் இங்க வாரே. நம்ம அம்மா வரதுக்குள்ள பூஜைக்கு தேவை பூவெல்லாம் பறிச்சு வளர்க்க மனசுல பொத்தி வச்சிருக்கீங்க. நான் பூஜையை வச்சிருக்கேன். ஆமா பூஜை வச்சிருக்கேன். அப்படியா? ஏன்னா அம்மா வணங்கக்கூடிய தெய்வத்தை நான் பூஜை வச்சிருக்கேன். நான் தான் வச்சிருக்கேன். நீ பூஜை வச்சிருக்க? ஆமா. நான் யாருக்காக பூஜை வச்சிருக்கேன்? யாருக்காக வச்சிருக்கீங்க? என் சாமிக்காக தான் நான் பூஜையே வச்சிருக்கேன். அவர் குடும்பம் பொங்கி தலைய எப்படியே பூஜை சரியா நடந்தாச்சு, ஓடி முடிஞ்சா சரித்தியா. சொல்லட்டுமா? என் சாமி தான் கடப்பார முனி. தாண்டி கடப்பார முனி இருந்தா தாண்டி எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அந்த சாமி நடந்துட்டே இருக்கும். அடிக்கடி எப்படி பூஜை பண்ண போறேன்றத சொல்லுங்க. பூஜைக்கேத்த பூவிது
பூஜைக்கேத்து பூவிது நேத்து தான பார்த்தது பூத்தது யாரே பார்த்தது அட பூத்தது யாரே பார்த்தது நீல போட்டதவனி சேலையாகி போனது சேலையிடத்தி விடுவது சேலையாகி போனது கொக்கு உள்ள கொச்சி போனது இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்தி பார்த்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆமா நீ நிஜமாதான் ரெண்டு பேத்தி ஏன் சேர்த்துக்கிட்டே மதிப்புக்குரிய தோழி. அதுக்கிட்டு மாதம் ஒரு முறை பருவம் என்று நீராடுவது வழக்கம். அப்படியே நீ அரண்மனையை நீராடுவோம்.
இருந்தாலும் ரெண்டாவது வந்து ஆடிப்பாடி விளையாட்டு நீராடுறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதனால கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாட்டு அப்புறம் நீராடுவோம். ரெண்டாவது பழமா செஞ்சா அழுப்பு இருக்காது, அதுல யாரும் பெண்ணும் சேராது, வருமானம் இருக்காது. ஐயே என்ன அழகா பேசிட்டு வராதே. ஐயே என்னமா இது வந்து அடுத்தவங்க வேணா ஆஹா சீக்கிரம் விளையாடு. எல்லாமே இந்த இடத்த பாக்குற மனசு எவ்வளவு கொள்ளை கொள்ளுது பாத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புள்ள கொள்ளு போகுதே உன்னை என்ன காணுதே எழுத்தவத்தை வாங்கி பாடுதே